மெமரிஸ் ஃபேமிலிஸ் இன்னைக்கு தரமா ஒரு சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சிருக்கேன். அது எந்த மாதிரி சம்பவம், என்ன ஏது, யார கதற விட்டுருக்கோம், எல்லாத்தையும் போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கயோ, கயோ, காயத்ரி, காயத்ரி என்ன பண்ணுகிறோம்? அந்த காது கேட்கல உனக்கு? சரி, இது காசு வச்சிருந்தல, அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் கூட. என்னது காசு வச்சிருந்தல, அதுல இருந்து 1000 ரூபாய். என்ன காசு? காசே நீ வச்சிருக்கிய, சேலரி போடலையா உனக்கு? என்கிட்ட ஏது காசு? என்ன விளையாட்டு காமிச்சிட்டு எவ்வளவு காசு இருந்துச்சு என்கிட்ட? காசு வச்சிரு நீ. இப்ப தானே சேலரி போட்டாங்க, ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்துடுறேன். என்கிட்ட காசு இல்ல கவி. கவி 1000 ரூபாய் தானே கேட்டேன். கவி என்கிட்ட இல்ல கவி. அப்ப வாங்கினே அந்த எங்காமோ எந்த காசு நான் வாங்கினேன்? சேலரி போட்டாங்கன்னு சொன்னியா? என்னாச்சு? எனக்கு எப்ப கவி சேலரி போட்டாங்க? உங்களுக்கு வண்டி சரி 1000 ரூபாய் கொடு, சீக்கிரம் கொடு. ஏய் உன்கிட்டதான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட இல்ல கவி. என்கிட்ட இருந்தா நான் தரேன். சுத்தி ஓட்டுறதுக்கு தான் டிஷர்ட் எல்லாம் ஆர்டர் போடுறோம், ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து. பேக் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு மழையில. கவி நான் தமிழ்ல தானே பேசுறேன், உனக்கு புரியுதா புரியலையா? என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருந்தா நீ கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. எங்க வீட்டுல காசு இருந்துச்சு? போன வரவங்கள 1000 ரூபாய் ஊத்துனாதீங்க. என்கிட்ட எப்ப கவி குத்த? இந்த மாதிரிலாம் பேசாத கவி. நான் கூட கொடுக்கவே இல்லை. என்கிட்ட நீ கொடுத்து குடுக்கல கவி. கொடுக்கலாம் பரவாயில்ல, 1000 ரூபாய் சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கூடா. அது நீ என்கிட்ட எதுவும் கிடையாது கவி. எதுக்கு இப்ப மூஞ்சி அப்படி கண்டுக்கிற? காசு தானே கேட்டேன். இருக்கிற நிலைமை தெரியும். உட்காந்து 1000 ரூபாய் கொடு 1000 ரூபாய் கொடுனா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறியே. என்கிட்ட எங்க இருக்குது காசு? என்ன சேலரி வாங்கிட்டேங்கிற? நான் 7000 ரூபாய் குத்தாங்கிற? எங்க 7000 ரூபாய் குத்தா? நான் எப்ப சேலரி வாங்கினேன்? நான் கனவுகளும் காணும் உட்காந்துக்கிறியா? பேசணும் உட்காந்துக்கிறியா? போன மாசம் 4ஆம் தேதி போன மாசம் 4ஆம் தேதி 7000 ரூபாய் கொடுத்து இது வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். 1000 ரூபாய் வேற வேலை வெட்டியே கிடையாது. எங்களுக்கு வீட்டு வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, எந்த காசும் கிடையாது, டியூ எல்லாம் கட்டல, எதுவும் பண்ணல. என்ன பண்ண? 7000 ரூபாய் கொடுத்து 7000 ரூபாய் நான் வாங்கி மயிரில போட்டுக்கினேன். தேவையில்லாத வார்த்தை பேசினா எனக்கு டென்ஷன். நம்ம நீ போப்பல. ஏய் ரொம்ப பேசினா செருப்பு அடி விழுந்துரும் நாயே. செவ்வா காலம் போடு. வா கடைக்கு அனுப்பிச்சு விட்டல, காலம் போவா. ஏய் நம்மனே இரு கவி. என்ன கவி பிரச்சனை உனக்கு? சும்மா நோண்டிக்கினே இருக்கிற. என்ன பண்ற? போன்ல இப்ப பாரு, இந்த போனே வச்சுக்கிறியா? இங்க பாரு, போன் கொடுக்கணும் சொல்லி தரேன். என்ன பண்ற போன்ல? என்ன தெரியும்? டிலீட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிட் பண்ணி குறைய. ஏய் பேசலாம், மரியாதையே பேசுற வச்சு. சரி 1000 ரூபாய் ஓடு சீக்கிரம். நான் வேற போன திருப்பி. மணி பாரு நைட் ஆயிடுச்சு. போனவா டைம் ஆகுது பாரு, டைம் ஆகுது பாரு. என் போன் உள்ள சார்ஜ் வேற ஏறிங்க பாரு. நான் 10 இருக்கிறது பொறுப்பியா இப்ப உனக்கு? அப்பா எனக்கு ஏதாவது தூக்கம் வருது. இப்போ எத்தனை ஆகும்? செல்வி பின்னாடி வச்சுக்கிறேன் நான் கூட. கவி என்கிட்ட இல்ல கவி. நீ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப ஏதோ ஒண்ணு வாலண்டரி ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுது கவி. வாலண்டரி குடு. குடி செல்ல குடி. அதுதான் நான் இங்க இருக்கிறத போய் தொலைஞ்சிருது வெளியில. குடு குடு. என் நம்பருக்கு வேற போன் பேசு. உன் செல்ல எங்கடா? உன் செல்ல போய் எடுத்துக்க. இல்லன்னா என்னோட செல்ல உன்னோட கிடக்கு பாரு, அதையாவது போய் எடுத்துக்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சும்மா நைன்னு எதாவது ஒண்ணு பண்ணி இருப்பியா? காலம் கொஞ்சம் வலியுது. நீ எனக்கு அமுத்தி உட்காந்து. அமுத்துறமா நல்லா பெருசு பெருசா கல் எடுத்துட்டு வந்துருச்சு மூஞ்சிலே. ஏய் தலை வலிக்குது. 1000 ரூபாய் எத்தனை டைம் ஆகுது. என்ன அனுப்பி எடுத்துட்டா? இருந்தா பெத்துக்கவி போகவி. இருந்துச்சுன்னா பெத்துக்கோ. ஃபர்ஸ்ட் இங்கதான் இப்ப என்னடி ஒண்ணுமே காணோம். இங்கேயும் காணோம். ஏண்டி இந்த மாத்திரை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா? சுகர் மாத்திரையா? வேண்டுது உங்கத்த வேண்டுதா? உனக்குலாம் இருக்கிற கொழுப்பு. ஏய் இங்க பாரு, இங்க பாரு.
1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறியா? இப்ப நான் மொத்த தேவையில்லாம பேச்சு வச்சிடாத. எத்தனை அவனுக்குலாம் 15,000 20,000 நகை வச்சுட்டாரு. நான் ஒரு 1000 ரூபாய் கிட்ட அவனுக்கு கொடுக்குறீங்களா? நகை வச்சு எவன்கிட்ட போய் குத்தா? எவன்கிட்ட குத்தா நகை வச்சு சொல்லு. நான் இருக்கு எடுத்துன்னு போய் அவன்கிட்ட குத்தேன். அனாவசியமா பேசாத கவி. அப்புறம் நான் தான் தூக்கி விட்டுருவேன். நகைங்க இந்த நகை எங்க வாங்கி கொடுத்தல நகைலாம் எங்க? டேய் இங்க பாரு, உங்கள்கிட்ட தானே பேசுங்கிறான். சனி கத்த விட்டு இழவு விட்டுட்டு போயிடும். சனிங்கிட்டே இந்த செத்து நாங்க எதுக்கு வச்ச அந்த காசை வாங்கிட்டு போய் என்ன பண்ண எதுவுமே உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ கூட்டு போக சொன்னா நான் கூட்டு போனேன். நீ எதுக்கு வச்ச, யார்கிட்ட பேசின, யாங்கிட்ட எவ்வளவு குத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? என் நகையை வச்சு உன்னை எதனா பண்ண சொல்லிட்டா? என்னது உன் நகையை வச்சு என்ன பண்ணது? எனக்கு புரியல கவி. நகை வச்சு என்ன பண்ண சொல்லு, எனக்கு சொல்லு. கூட நீ தானே கவி வந்த, உனக்கு தெரியாத கவி? நகையை கொண்டு நான் வச்சு நான் என்ன பண்ணேன்? நகையை கொண்டு வச்சு ஒரு நிமிஷம் இருக்கிறேன். நகையை வச்சு நான் எனக்கு மாட்டிக்கினேன் ஃபுல்லா. நகையை வச்சு என்ன பண்ண சொல்லு. இது கூட இருந்தா உனக்கு தெரியாத கவி? நான் வந்து உன்கிட்ட சொல்லணுமா கவி? நகையை வச்சு நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு உன்கிட்ட சொல்லணுமா கவி? உனக்கு தெரியாம நான் உனக்கு பண்ணித்தான் கவி. நீ எதனா எனக்கு கேட்கணும். சரி அந்த கதைலாம் எனக்கு எதுக்கு? நீ எத்தனை இருக்கு நகை, அந்த நகையெல்லாம் வித்துட்டு கூட எத்தனை குத்து இன்னும் போய் எங்க நகையணுமோ 5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு வைக்கல கொடுங்க. நீ கொடு, காசு கொடு, காசு கொடு. நீ ஏதோ தேவையில்லாத பண்றீன்னு எனக்கு தோணுது கவி. கம்முன்னு எங்க போயிடுவேன். தேவையில்லாத நான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளில போகிறேன். கொடு. நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சு தொலை. சனி எங்கேயாவது ஒளிஞ்சு தொலை. எது போகல. ஏய் செருப்பை கொண்டு அடிச்சிருவேன் நாயே. மூச்சு மயிர பாரு. திரும்பி நீ யாரை எடுமா நகையை வச்சு எடுத்துன்னு போய் வக்கீல் கிட்ட கொடுக்குறேன்னு கொடுத்த? என்னத்து குத்த வச்சு சொல்ல? அது சொல்ல எனக்கு. நீ எனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல. தூ மாதிரி தொங்க ஜென்மத்தை வச்சுன்னு சுத்தி நிற்கிற. 1000 ரூபாய் இப்ப எனக்கு கொடுக்கணும். பெரிய தலைவலியே பண்றேன் நான். சொல்லிட்டேன் எனக்கு இப்ப மரியாதை 1000 ரூபாய் வேணும். எல்லாம் யாருன்னா வாங்கி கொடு. 1000 ரூபாய் வேணும் எனக்கு. எனக்கு யார கவி தெரியும்? நான் யார்கிட்ட போய் கவி பண்ண? எதுக்கு உனக்கு கவி தேவையில்லாத 1000 ரூபாய்? 1000 ரூபாய் வேணும். எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இல்ல கவி. என்கிட்ட காசு இருந்தா நான் ஏன் கவி நகையை கொண்டு போய் வைக்க போறேன்? சேவிங்ஸ்ல நம்ம டப்பா தான் போட்டு வைக்கிறோம். இருந்தா இப்ப எடுத்துக்கோ கவி. அப்ப இல்லாம எங்க போச்சு? இருந்தா இப்ப எடுத்துக்கணும் சொல்றல. அங்க வச்சிருக்கா இங்க வச்சிருக்கான்னு சொல்ல தெரியுது இல்ல. இருந்தா போய் எடுத்துக்க. எங்க போச்சு சொல்லு. நான் தான் எடுத்துட்டு போயிட்டு குத்துட்டேன் யாருக்காவது. அதான் பண்ணிக்கிற சொல்லு. டியூ கட்டுற, வாடகை கட்டுற, வேற என்ன பண்ற? ஏய் மூட்டை தானே கேறான். திருப்பி பேசுறேன் கத்திங்க. அதுதான் கவி நானுமே சொல்றேன். எத்தனை பேர் என்னால வைக்க முடியாது. புரியுதா? நான் எல்லா இடத்துலயும் கொண்டு அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன். அவங்கள்ட்ட குத்தாங்கிறீங்களே. நான் யார்ட்டையும் கொடுக்கல. என்கிட்ட காசு கிடையாது. எனக்கு 1000 ரூபாய் வேணும். என்கிட்ட கிடையாது. எதுக்கு எத்தனை போய் காசு வச்சுட்டு எந்த வக்கீல்கிட்ட கொடுத்து எதுக்கு அங்க ஆவடி ஸ்டேஷனுக்கு தான் போனேன்? ஏன் பணம் கூட்டு போனது நீ தானே? நான் ஏன் கூட்டு போறேன்? அப்ப நீ எல்லாம் தனியா போயிட்டு நானே கூட்டடி நான் வந்தேன். நீ என்னத்துக்கு என்ன சொல்லி கூட்டு போனியா? வா நான் பாத்துக்கிறேன் உன்னை. இனிமேல் யாரு உன்னை என்ன பண்றாங்க பாத்துக்கிறேன்னு கூட்டு போனல. அப்புறம் எதுக்கு பாவம் பார்த்து திருப்பி வந்தேன்? காசு கட்டாதையாச்சும் ஒண்ணு நம்ம வந்துருக்கணும். காசை கட்டிட்டு இல்ல வேணாங்க விடுங்கன்னு சொன்னா என்ன நியாயம் இது? நம்மளுக்கு திருப்பி காசு கொடுத்துருவாங்க. அவ்வளவு நல்லா சொன்னாங்கன்னு தெரியும்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தேவை கிடையாது. நீ 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன கேட்டு நகை வச்சியா? என்ன கேட்டு எடுத்துன்னு போனியா? 15,000 20,000 இப்ப வட்டியோட சேர்த்து வந்துருக்கும். எனக்கு தெரியாது. நீ காசு குடு. எனக்கு 1000 ரூபாய் வேணும். கவி நீ ஏதோ வேணும்னு பண்ற மாதிரி எனக்கு இருக்கு கவி. சத்தியமா உங்களுக்குலாம் அவசியம் ஐயரே கிடையாது. தேவை என்ன? எனக்குலாம் எவ்வளவு பேர் இருக்கிறான். நான் பாட்டு போயினே இருப்பேன். கேட்டா இப்படின்றதுக்குள்ள போட்டுடுவாங்க. அப்ப இப்படி போடுறாங்களா? மயிர வாங்கி போக வேண்டியதானே? கேட்கணும். அவங்ககிட்ட சமாளிச்சுட்டு நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்கலாம்? ஏந்திரு டக்குன்னு போய் கீழே வந்து எத்தணும். கவி எனக்குலாம் இல்ல கவி. நீ என்ன சத்தியமா ரொம்ப டென்ஷன் பண்ற கவி. எனக்கு கடுப்பாகுது கவி. எனக்கு யாரு போட்டோ கட்ட என்ன ஏதோ ஆம்பளைங்க போட்டோ எல்லாம் வச்சு பாத்துக்கிறா? ஜாலியா இருக்கிறப்பல. ஆமா ஓம்பளைங்க போட்டோ வச்சு நான் பாத்துக்கிறேன். ஓம்பளைங்க இல்ல ஆம்பளைங்க எல்லாம் பேசுறதுனா மீடியால வந்து. சரியே குடு. ஒரு நிமிஷம் கொடுமா தரேன். போன் கொடுமா. ஒரு நிமிஷம் ஒண்ணு பாத்து தரேன். கொடு. செக் பண்ணும். உன்னால தனியா வீட்டுல விட்டு போனா சைன் வந்து செக் பண்ணும். கேட்டியா? யாரு இது? என்ன இவங்க போட்டோலாம் வச்சு பாத்துக்கிறா? யாரு போட்டோ வச்சு பாத்துக்கிறேன்? இதெல்லாம் யாரு? இது யாரு? இதெல்லாம் யாரு? சொல்லு. இவங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு சொல்லு. கவி லூஸ் ஈஸியா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா? எனக்கு ஒண்ணுமே தெரியல கவி நீ பண்றது. எனக்கு ஜிபே செக் பண்ணிட்டு வரேன். அதுதான் உங்க இப்ப ஜிபே செக் பண்ணிட்டு வந்து உங்க ஹிஸ்டரி எடுத்து உனக்கு கீழ்னு நைட்டு 10-11 மணி நான் கீழ்கிறேன். வெறும் 34 ரூபாய் வச்சுக்கிறேன்.
இது என்ன 1200 எங்க கரன்சி உன் அக்கௌண்ட் தான் எனக்கு காசு. நான் எத்தனை கேட்டா குதிரனா? எனக்கு கணக்கு சொல்லு. நீ கணக்கு கேட்டா நான் சொல்றேன்ல, ஒரு 200 கொடுத்து விட்டுனா வெளியில இருந்து 400 பொருள் வாங்கினாரு, அதுவும் உனக்கு தெரியாது. கணக்கு சொல்லி போ. எனக்கே இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது, உன்னை வச்சு செய்யறதுக்கு. வா 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 வா. அதுலயே ஹிஸ்டரி இருக்குல்ல, பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன ஹிஸ்டரி இருக்கு? என்ன ஹிஸ்டரி இருக்கு? யார் அது? கோபால். அவருக்கு இன்னத்துக்கு 30 ரூபா அமைச்சிருக்க. ஏர்டெல் ப்ரீபெய்டு யாரு? அவங்களுக்கு எதுக்கு 49 ரூபா அமைச்சிருக்க? என்ன லூசா நீ? ஜியோ ப்ரீபெய்டு 11 ரூபா. அறிவழகன் 60 ரூபாய். சரவணன் 20 ரூபாய். ஜெயந்தி 100 ரூபாய். யஷிவா ஃபாஸ்ட் ஃபுட் 280 ரூபாய். யஷிவியா ஏதோ இதெல்லாம் என்னது எனக்கு அர்த்தம் சொல்லியா? மயிறு நீ ஏன் உட்காரு நாய. சரி கொடு 1000 ரூபாய் போ. நீ அதெல்லாம் பண்ணிக்கடா. 1000 ரூபாய் போ. சரி வா. சரி வா எழுந்து உட்காந்து. சரி காயத்து வா. 1000 ரூபாய் கொடு. எத்தனை போ. அப்படியே பீரோ இருந்ததுன்னா எத்தனை போ. போ மூடு. எத்தனை. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு சத்தியமா தெரியல. என்கிட்ட காசு இல்ல. 15,000 கொடுக்குறல்ல காயத்ரி. 17,000மா? எவ்வளவு சாப்பாடு 1000 வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தல, எவ்வளவு எனக்கு தெரியல. சரி 20,000 ரவுண்டான்னு வச்சுக்கோ. 4 நாள் நீ தானே கவி போய் சாப்பாடு எல்லாம் வேணும் குத்த. என்னமோ தெரியல, எனக்கு அது தெரியல. 17,000 குத்த, 15,000 குத்த, 17,000 குத்த, எனக்கு தெரியலனா கூட நீ தான் இருந்த. நீ நான் தான் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பண்றோம். அவ பண்ணும் போது இதை நீ பண்ண அதை நீ பண்ண அப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு என்ன நீ சும்மா விளையாட காமிச்சிருக்கியா? உன்னை விட்டுட்டு தனியா போனேன் ஸ்டேஷனுக்கு. நானு நான் கேட்ட கேள்வி என்ன? உன்னை விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு தனியா போனேனா? இல்ல, கூட தானே வந்தேன். யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தேன் என்ன ஏது எல்லாமே உனக்கு தெரியும்ல? தெரியும். இப்ப நீ பிரோஜனம் பண்றதுக்கு நான் வந்து உங்க கூட அழுது இருக்க முடியாது. எது பிரோஜனம்? எனக்கு புரியல. என்ன பிரோஜனம் இல்லாம நான் பண்ணிட்டேன்? எழுந்து வந்து அடிச்சிருவியா? நான் உனக்கு கேட்கற கேள்வி பதில். நான் என்ன பிரோஜனம் இல்லாம உனக்கு பண்ணேன்? என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது. அதுதான் நான் கேக்குறேன். பிரோஜனம் இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அப்பயே அங்க போய் நின்னுகிட்டு எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, என்ன இப்படி பண்றாங்க, அதனால நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன வச்சு நான் எதையும் கேட்கல. உன்ன பண்றாங்க, உன்ன பேசுறாங்க அப்படிங்கறதுனாலதான் கொண்டு வந்தேன் நானு. ஒரு மூஞ்சா உன்னை கூட்டு போய் அங்க வச்சு நான் பேசினது. நீ ஒரு மூஞ்சா. எனக்கெல்லாம் எவ்வளவு பேர் தெரியும். எனக்கு மூவ் பண்ணணும்னு நினைச்சா எப்படி எப்படியோ மூவ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் இப்படிப்பட்ட ஆளுன்றது. நீதான் ஒரு ஆளு உன்னை கூட்டு வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்னுக்கிறான். போகும்போது நீ போகாதன்னு சொல்ல வேண்டியது. வாடா நான் உன்கிட்ட உனக்கு பேசணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் செய்யறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான்டா. வாடா 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 நீதான் கூட்டு போன. நான் உங்ககிட்ட எதுக்கு ஸ்டேஷன் போறோம் என்ன ஏது எதையுமே சொல்லாமலாம் நான் கூட்டிட்டு போல. எனக்கெல்லாம் செம்ம தலைவலிக்குது. நீ பேசுறது தலைவலிக்குது. இது மாதிரி பேச்ச மாத்தி மாத்தி போய் சொல்ற. முதல்ல கவி ஒரே நிமிஷம் இரு கவி. நான் சீரியஸாவே உன்ட்ட நான் கேக்குறேன். ஸ்டேஷன் போகும்போது உன்ட்ட நான் எதுவுமே சொல்லாமதான் கூட்டு போனேன். உன்ட்ட எதுவுமே சொல்லல. நான் அப்படியே பாப்பா போலாம் அப்படின்றதுமே நீ வந்துட்டேன். நான் வந்து இந்த கமிஷன் ஆபீஸுக்கு போ, அந்த கமிஷன் ஆபீஸுக்கு போ, அங்க இன்னும் ஏறி இறங்க 5-6 பேர் ஸ்டேஷன் ஏறி இறந்தாலும் உனக்கு தெரியாது. அப்ப வரைக்கும் எதுக்கு என்ன இது உனக்கு எதுவுமே தெரியாது. கவி ஏந்து வெளியே போயான். நான் தயவு செஞ்சு ஏந்து நீ வெளியே போயான். ஒண்ணு நீ ஏந்து வெளில போயிடு, இல்ல என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுரு. நீ வந்து தேவையில்லாத ஏதோ பண்றியோன்னு தான் எனக்கு தோணுது. சீரியஸாவே பண்றேன். என்ன தேவையில்லாம பண்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன தேவையில்லாம பண்றேன்? நீ அப்படியே பெரிய ரதி உன்கிட்ட வந்து உட்காந்து தேவையில்லாத நான் பண்ணின்னு இருக்கேன். உன் மூஞ்செல்லாம் நீ கண்ணாடியில பாக்குறியா? இப்பதான் தெரியுது எல்லாம் ஏன் அவ்வளவு கேவலமா கழுவுறாங்க. உனக்குன்னு யாரா வந்து ஒருத்தவங்க ஆதரவு சொல்றது இருக்கிறாங்களா? ஏமா எனக்கு யாருமே சொல்ல தேவையில்ல கவி. உன் வேலை என்னவோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடு. நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற நான் சொல்லிட்டேன். நான் எதுவுமே உனக்கு தெரியாம நான் செய்யல. எதையும் உனக்கு பண்ணாலும் நான் எதுவும் பண்ணல. நீ வந்து அனாவசியமா எல்லாத்தையும் என் மேல பழி போட்டு இருக்காத சொல்லிட்டேன். நானு என்ன எடுத்து நானே சிறப்பா அடிச்சுனே கூட கெட்டு போடு விட்டுருக்கணும். உனக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் பண்ண பத்தியா எனக்கு தேவை. எனக்கு இந்த நீதி கண்ணீர் எல்லாம் இங்க வச்சுன்னு இருக்காரு சரியா? நல்லா நீதி கண்ணீர் அடிக்கிற. அது மட்டும் எங்க இருந்து கத்துன்னு வந்ததே தெரியல. எதனா உனக்கு கேட்டா அழுவ ஆரம்பிச்சிடுற. நீனா அவ்வளவு பெரிய இதுவா? நீ அழுது ஐயோ அழுவாதமா அப்படின்னு சொல்லுவேன் நினைப்பா. எதுக்கு இப்ப அதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுகிற? எனக்கு சாப்பாடு பசி இது 1000 ரூபாய் எடுத்து வை சாப்பாடு கொடு. நான் போனோம். காசு இல்ல. காசு என்ன போய் பிச்சை எடுப்போம். போய்
நான் ஏன் கவி போய் பிச்சை எடுக்கணும்? எனக்கு புரியல கவி. எனக்கு என்கிட்ட உண்மையான காசு இல்ல எதுக்கு கவி. அழுகுற? எவனா என்கிட்ட கேட்க இல்ல மாட்டான். காசு, அவ்வளவுதான். எதுக்கு அழுகுறன்னு என்கிட்ட கேட்க காசு இல்ல, என்கிட்ட கேட்காத. உனக்கு ஒரு நகை தான் பிரச்சனைனா சொல்லு, நான் எப்படியாவது உனக்கே நான் பூட்டி குத்துறேன். போதுமா? நான் பூட்டி குத்துறேன்னா விட்டுரு கவி. ஏற்கனவே நான் அழிச்சிட்டேன் நிறைய. நீ வந்து அழிக்கிறதுக்கு வந்து என்னமோ எனக்கே பிளான் பண்ணி எதனா பண்றேன்னு எனக்கே ஒரு இதுவா இருக்கு, சந்தேகமா இருக்கு. எல்லாத்தையும் என்ன புரியல எனக்கு. என்ன பிளான் பண்ணி பண்ணலாம்? ஆமா. என்ன பிளான் பண்ணி பண்ணிட்டேன்? பிளான் பண்ணி தானே என் நகையை நான் கையில போட்டிருக்கேன். மோதிரம் வாங்கி கொடுக்குற மாதிரி, செயின் வாங்கி கொடுக்குற மாதிரி வச்சு எல்லாத்தையும் யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? நீ தான் வாங்கி கொடுத்த. அப்ப நானே உனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து நானே அதை கொண்டு பிளான் பண்ணி அதை நான் ஏன் இதுக்கு மாத்திக்கிறேன்? ஆமா அப்படிதானே? ஆமா. இப்ப அழுது அது இல்லன்ட்டு நடிக்கிற. சரி விடு, ஆஹ் நானே தான் பண்ணிக்கிறேன். என்ன நானே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கினேன்? கேவலமா இல்ல? அவனா எது கேட்டாலும் அழுவுறியா? அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் அழுவுறது உனக்கு என்ன என் பிரச்சனை? வீட்டுல யாரும் அழுவக்கூடாது. அது நீ சொல்லாத, என் வீடு. நீ சொல்லாத. என் எதுவும் உன் வீடு. இது என் நீ வீடு. மட்டும் தான் எல்லாம் கொடுத்துருக்கியா? ஆ. நீ மட்டும் தான் கொடுக்குறியா? என்ன ஆமா. கொடுத்த? என்ன கொடுக்கல? ஏன் இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு நான் இந்த வீட்டுக்கு எதுவுமே நான் கொடுக்கலையா? என்ன கொடுத்த? எல்லாமே சம்பாதிச்சு நான் எனக்கு வாங்கிக்கிறேனா? என்ன கொடுத்த சொல்லு. என்ன கொடுக்கல? என்ன கொடுத்த? என்ன கொடுக்கலமா அதுக்கே வந்திருக்கிற அப்படிங்கிறிய? ஆமா, இந்த வீட்டுல ஒரு பொருள் எல்லாம் கொடுக்கணும் உங்க அப்பா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆமா, எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. சும்மா என்ன பேச வைக்காத கவி. கம்முனு எது என்ன பேச வைக்காத? கம்முனு போயிடு. எது எவனை கேட்ட தும்பி நகையெல்லாம் குத்து காசு எடுத்து வச்ச? என்ன கேட்ட வச்சியா? அவன் மத்த எது அந்த வைக்கிடு, அவன் மூஞ்சில சாணி கடிச்சு ஊத்துறேன். எவனா நகையை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றன்னு வருவானா? எல்லாம் உன்னை வச்சுக்கின்னு நான் தான் அழியிறேன். ஒரு விஷயத்துலயும் கஷ்டப்பட்டுக்கணும், லொங்க அழிஞ்சுக்கணும், லோல அழிஞ்சுக்கணும். சி, அப்படி போக கூடாது. ஐயோ இது பழிக்குதுடா, ஐயோ எனக்கு முடியல, எனக்கு வீட்டுக்கு கூட்டு போயிடு. வேற எங்கன்னா போனா போதும் அடின்னு பல்ல கட்டின்னு கிளம்பிடுறது. நம்மளுக்கு எதனா ஒன்னா கேட்டா மட்டும் தான் ஐயோ அது வலிக்குது, அம்மா இது வலிக்குதுன்றது. யாருமே அப்படியே ஆபரேஷன் எல்லாம் பண்ணி வாழவே இல்லையா? நீதான் என்னமோ உலகத்திலே என்னமோ இருக்கிற மாதிரி பேசுற. என் வலி எனக்கு தான் தெரியும், உனக்கு தேவையில்லாதது புரியுதா? அனாவசியமா நீ என்னோட முதுவலி வச்சுலாம் நீ என்கிட்ட பேசாத. அப்படிதான் பேசுவேன். நான் உன்ன பேசுறேனா? உன்னோட பிரச்சனைய பத்தி நான் எதனா பேசுறேனா? பேசு. உனக்கு தேவை காசுன்னா காசை பத்தி பேசு. என்னோட முதுவலி பத்தி பேச உனக்கு ரைட்ஸ் கிடையாது. என்ன ரைட்ஸ் கிடையாது? எனக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருந்தது. என்னதான் ஃபைனலா சொல்ல வரேன்? என்கிட்ட காசு இல்லம்மா, உன்னோட நகையை நான் கூட்டி குத்துறேம்மா. நான் இந்த வீட்டுக்கு எதுவுமே செய்யல புரியுதா? நீயே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீயே தான் நான் வந்து உன்கிட்ட வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீயே தான் எனக்கு எல்லாம் பண்ற. நான் உனக்கு எதுவுமே பண்ணது இல்ல புரியுதா? நான் இங்க வந்து நான் வேலைக்கு போறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. உன் காசுல தின்ட்டு தின்ட்டு நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். ஆமா அதுதான் உண்மை. சரி விடு, இதான உண்மை. ஆனா அதான் உண்மை விடு. ஆளை மூஞ்சி நல்லா. எதுக்கு நீ பழுதுங்க சும்மா? யாருன்னா இப்ப உனக்கு போன் பண்ணோம், ஐயோ எதுக்கு அழுகுறன்னு கேட்கணும், இந்த கதையை சொல்லணும் அதானே? என்னமோ நான் என்னமோ அரக்க மாதிரி எல்லாத்தையும் காட்டணும் அதானே? எனக்கு யாருக்கவே போன் பண்ணுவாங்க? யாருக்கவே தேவையில்லாத பேச்சுதான் பேசுவாங்க. ஃப்ரெண்டெல்லாம் பேசுறாங்களுக்கு ஏதோ புதுசு 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 புதுசா வந்து இன்ஸ்டாகிராம்ல. எதுக்கு இப்ப நீலி கண்ணீர் வெடிக்கிறேன்னு கேட்டேன். சரி கொலுசு கொடுன்னா, நான் கொலுசு வச்சு 1000 ரூபாய் வாங்கிக்கிறப்போ கொலுசு கொடு, கொலுசு கொடு. அதான் உன் பொருள்னா தரமாட்டியே நீ. என் கொலுசு உனக்கு கண்ணுக்கு உறுத்தலா இருக்கா? அப்ப என் செயினும் மோதிரம் உனக்கு ரொம்ப உறுத்தலான்ச்சா? என்னக்கு லூஸ் மாதிரி பேசுற? லூஸா? மத்த யார் லூசுங்கிறா? அம்மா பழுக்கணும் அம்மா மூஞ்சில யார் லூசுன்னு சொல்லுங்கிற? யார் லூசுன்னு சொல்ற? அவள்தான் உனக்கு மரியாதை கெட்டுரும். உனக்கு லூசு நீங்கிற மூஞ்ச முகரையும் பாரு, நல்லா ஓனா மாதிரி மூஞ்ச வச்சுன்னு வந்துருச்சு. எனக்கு கடுப்பா இருக்குது இந்த மாதிரி சைலண்டான. எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ரொம்ப காண்டு ஏத்தின்னு இருக்க நீ. என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணு உனக்கு? நீலி கண்ணீர் உனக்கு எதுக்கு தேவையில்லாது? உனக்கு எதுக்கு தேவையில்லாது? உனக்கு எதுக்கு தேவையில்லாதது? எனக்கு தேவை. என் வீட்டுல யாரும் இங்க நீலி கண்ணீர் விடக்கூடாது, புரியுதா காயத்ரி? புரியுதா இல்லையா காயத்ரி? 1000 ரூபா எடுத்துட்டு போ சீக்கிரம்.
1000 கொடு, சீக்கிரம் கொடுமா. என்கிட்ட இல்ல கவி. நான் ஒன்னா கேட்டு வாங்கினோம். யார் கவி இருக்காங்க இப்ப? எவன்கிட்டயாவது கேளுங்க. எனக்கு யார் கவி இருக்காங்க? என்ன இருப்பாங்க? எனக்கு யாருமே கிடையாது கவி. லூஸ் மாதிரி பண்ணாத கவி. எந்த ஃப்ரெண்டு கவி எனக்கு இருக்குது? ஏதோ புதுசு புதுசா இன்ஸ்டாகிராம்ல பேசுவீங்க. யார்கிட்ட கவி நான் பேசுறேன்? ஐடி உங்ககிட்ட தானே கவி இருக்குது. நீ ஏன் செக் பண்ணி பாரு கவி. அனாவசியமா வார்த்தை தேவையில்லாத உடாத கவி. நான் டென்ஷன் கை நீட்டத எனக்கு பிடிக்காது. கை நீட்டினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கைய வெட்டிடுவேன். சரியா? நீலகண்ணீர் உள்ள ஒன்னா நம்பரா இருக்கிற அம்மாச்சி. என்னதான் புள்ளிய நீலாம். இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் எவிடன்ஸ் வேணும். உன்கிட்ட தான் பேசினுக்கிறேன். என்ன எவிடன்ஸ்? இதெல்லாம் எவிடன்ஸ் வேணும். என்ன எவிடன்ஸ்? 15,000 எதுக்கு வச்ச? எனக்கு என்னத்துக்கு இப்ப நீ அழுதுன்னு உட்காந்துக்கிற? இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வேணும் எனக்கு. ஏன் இப்ப எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் யார்கிட்ட தான் கொடுப்ப? என்ன கவி புது புது பழப்பலாம்னு உட்காந்துக்கிற கேமரா எடுத்துன்னு? ஆமா, இனிமேல் அப்படிதான் எடுப்பேன். ஏன்னா இப்பெல்லாம் இதான் பேசுது, வேற எதுவும் பேச மாட்டேங்குது. இங்கே பாரு, இங்கே பாரு காயத்ரி. என்ன டென்ஷன் ஆயிடுவா? ஒரு நகையை கொண்டு போய் வச்சு நானா என் வயிற்றுக்கு வாங்கி கொட்டிக்கினேன். ஆமா, எனக்கு எதுனா பொருள் வாங்கிக்கினேன். நான் என்ன பண்ணேன் உனக்கு? நீ எதுவுமே பண்ணிக்கிட்டே உனக்கு? ஆ, திருட்டு கொட்டு மாதிரி இருக்கிறா போட்டு. நல்லா என்ன நான் படிக்கிறேன் சொல்லி போயிடாத. வரைக்கும் ஒரு நகையை கொண்டு போய் வச்சு நான் என்ன பண்ணிக்கினேன் சொல்லு. சரி சரி, கஷ்டப்படுறேன்னு கொண்டு போய் தானே வாங்கிட்டு போய் வச்சேன். காயத்ரி, 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 கம்மனி எங்க போயிட்டு கவி. சரி, இங்க தரேன் 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் என்கிட்ட இருந்தா கொடுப்பேன் கவி. என்கிட்ட இல்ல கவி. கம்மனு விடு கவி. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கவி. என்ன போட்டு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கொடுமா. 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கொடு. நீ அழுதுனா நான் ஏன் அழுவுறேன்னு கேட்க மாட்டேன். நான் உன்னை வந்து கேட்க சொல்லல, புரியுதா? நான் அழுவுறேன், என்ன வந்து ஏன் அழுவுறேன்னு கேளு அப்படின்லாம் உன்னை நான் கேட்க சொல்லல. என்கிட்ட காசு இல்ல, புரியுதா? உன் நகையை வந்து நான் தான் வச்சுட்டேன். சரி, நான் உன் நகையை நான் தான் வச்சேன் எடுத்துன்னு போயிட்டு நானே உனக்கு மூட்டி குத்துடுறேன், புரியுதா? இதுக்கப்புறம் நீ வந்து கேட்காது. கத்தாத பேசு, டென்ஷன் ஆயிடுவேன். சரி, கொலுசு கொடுக்குறியா? வச்சுக்கிட்டா கொலுசு விட. ஏமா இருமா, நானே கட்டி குத்துற மாட்டேன். ஏன் தள்ளி போமா? நீ அப்பா என் மேல காலை வச்சிருக்கே. நீ தள்ளு கவி. சும்மா எல்லாத்துக்கும் எதனா ஒண்ணு பண்ணினே இருக்காத கவி. சரி சரி, சும்மா சொன்ன அம்மனி இரு கவி. நாங்க சரி சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு எதுவுமே எனக்கு வானா கவி. எனக்கு நீ தள்ளி போ கவி, பேசாம. சொல்லல அம்மோ. இங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு. அழுவாது. இங்க எனக்கு எது பட்ட அழுவுற? சரிவா, சரி சரிம்மா, விடுமா. சரிம்மா, கோல்ஸ்லாம் கேட்கலாமா? ஆனா இவ்வளவு காசு வச்சிருக்கே, ஒரு 1000 ரூபாய் கேட்டா கொடுக்குறியா? பத்தியா சேவிங்ஸ் இருந்தா நான் கொடுக்க மாட்டேன் கவி. எனக்கு சத்தியமாவே இல்ல கவி. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இது. அப்ப எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கா, அது வந்து 1000 ரூபாய் எடுக்கணும். எடுக்கலாம்ல? எதுல 1000 ரூபாய் எடுக்கணும்? எனக்கு ஹாஸ்பிட்டல் நாளைக்கே இப்ப ஈத்துட்டு பத்தினா உங்க அப்பா வந்து பாப்பானா உன்ன? சரி, அவ்வளவு கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிற. என்ன செய்யற, ஏது செய்யறதுன்னு கேக்குற. எதுவும் கொடுத்தது இல்லைங்கிற. எத்தனை போய் யாருக்கு கொடுக்குறேன் எல்லா காசையும்? கம்பெனியை சரிப்பா சரிப்பா சரிப்பா. இங்க பாரு, போயிட்டு இங்க பாரு. கம்பெனி எது போயிடுச்சு பாரு கொஞ்சம். எது பாக்குற? சரி, சொல்றது கேள்வி. அங்க பாரு கொஞ்சம். இங்க பாரு, இங்க பாரு. அங்கல வைத்து இங்க. சூப்பரா இருக்கா? செமையா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? தங்கம் தங்கம். ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாரு என்ன பாரு. ஐயோ இங்க பாரு சொல்லலாம். அச்சோ அச்சோ, பாவம் காய். இப்படி அழுவு வச்சிட்டீங்க. சரி காயத்ரி, காயத்ரி, ஓகே ஃபைனலா காயுவ ரொம்ப தொல்லை பண்ணி அழுவு வச்சாச்சு. காயு சரி வா வா வா, பிராங்க் முடிஞ்சிச்சு வா. மூக்குல தக்காளி பழம் மாதிரி செவுந்து வச்சு
பட்டு இங்க பாரு. சரி ஓகே. ஐயோ வாயில போயா போகுது பட்டு, வேணாம் பட்டு. ஆமா சரி 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 அழுவ. தங்காதே. அம்மனி எனக்கு போக்கவே. சரி பட்டு வா பட்டு. பட்டு வா அப்படி. மனசே கஷ்டமா இருக்கு. வட்டி அம்மனி எனக்கு போ சொல்லிட்டு பாடி சொல்லணும். நைட்டிலாம் போட்டுருக்கு தங்கம். நைட்டு புது நைட்டிலாம் குளிச்சுட்டு சூப்பரா இருந்தீங்க கூட. ஓகே காய்ஸ், நீங்க கேட்ட மாதிரி நிமிடம் தச்சு பார்த்து அழுவேன். கீழே குஞ்சினே அந்த அழுவுதுன்னு தெரியல. 1000 ரூபாய் வேணாம், அழுதுன்னு இருக்காத. சரி சரி 1000 ரூபாய் கூட. சரி காய்ஸ், ஏதோ எங்களால முடிஞ்சதை சிறப்பா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு பிராங்க் எப்படி எடுக்கலாம்னு சொல்லுங்க, நம்ம அதே மாதிரி செஞ்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. பாய் சொல்லு காயத்ரி, பாய் சொல்லுமா. சொல்லும் அப்படியே சமாதானப்படுத்தணும் பாய்ஸ். அம்மா பாய் சொல்லுப்பா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீ. காயத்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீ. அம்மா இதுமா மூஞ்ச பார்க்க முடியாது போல சாமி. சண்டை போட்டு போட்டு அந்த நகத்தை சொல்லி சொல்லி காட்டுது. நகத்துக்கு வந்து காட்டேன் 5 வரலையும் காட்டேன். காட்டுது தங்கம் காட்டு. சண்டை போட்டு போட்டு 3 நகத்துல நகைப்பாலிசே எடுத்துட்டான். 2 நகத்துல தான் நகை பாலிசு. காண்டா ஆகுடி, ஓரளவுக்கு காண்டா ஆகுது. சரிங்களா பட்டீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நம்ம தம்மோ இதோ அப்படின்னு தம்மத்தை அழுவ வச்சுட்டேன். தம்மத்தை போய் சரி பண்ணணும். சரிப்பா அழுவலம்மா. சரி தங்கம், இது என் தங்க குட்டி. அவ்வளோதான், அழுதுச்சா 2 நாள் ரெஸ்ட்டு, 1000 ரூபாய். அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. கமெண்ட் வந்து என்ன வீடியோ போடலான்ட்டு அதையும் சொல்லுங்க. ஓகே பாய். பாய் சொல்லிட்டாங்க மேலே. பாய். சரி ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்க. பாய்.